யோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ஃபயரில் கிளாஸ் கோட் தான் ப்ளே பண்ண போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏன்டா சிஎஸ் ப்ளே பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, சிஎஸ் நான் விளையாடுறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பாயிண்ட் பத்தலை. அது மட்டும் இல்லாமல் டக்குன்னு நான் கிளாஸ் கோட் தான் சும்மா வச்சுட்டு இருந்தேன். பார்த்தா டக்குன்னு கிளாஸ் கோட்குள்ளே என்ட்ரு ஆகிடுச்சு. இது 2 காரணம் இருக்குது, ஓகேவா? இங்கே ஒரு சாண்டோ தலையன் சுற்றிட்டு என்னதானே அடித்தா போடா போடா போடா. ஐயோ அங்கே போயிட்டானா? ஐயோ அடிக்கிறான். ஐயோ ஓடு இருடா சுற்றி வரேன். ஐயோ நாக்கு. இப்போ நம்ம ரிவே பண்ண போனால் சங்கு தான். ஓகே, இங்கே வந்துட்டு இந்த பக்கை எல்லாம் ஒத்துக்க முடியாது. இப்படி தாண்டுவேன். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த பக்கை பாருங்கள், ரெண்டுத்துக்கும் நடுவில் நாக்காயிருக்கேன். இந்த பக்கை எப்படிங்க ஒத்துக்க முடியும்? உங்களுக்கு இந்த மாதிரி பக்கை நடந்திருக்குன்னா இந்த வீடியோ மட்டும் லைக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவனுங்க ஒன்று எடுத்துறானுங்களே. இந்த மேட்ச்சு தராமல் ஒரு இடத்துல இருக்கும். என் டீமேட் ஒரு சாண்டோ தலையனை ரொம்ப வெறுப்பேற்றிருப்பான். அவன் டவுன் பண்ணியிருப்பார். அப்புறம் அவனை ரொம்ப வெறுப்பேற்றினவன் போய் சாண்டோ ரிவே பண்ண போயிருப்பான். அப்போ நான் போய் அவன் டவுன் பண்ணி விட்டுருப்பேன். சக்க மேட்ச்சு. லாஸ்ட்டில் என்ன அடிப்போம், புய்யா அடிப்போமா இல்லை டிஃபிட் அடிப்போமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு மக்களே. அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதனால் நான் சொல்கிறேன், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஓகேவா? ஓகே, நைஸாக இங்கே தாவிடலாம். ஓகே, நம்ம 4 நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர், அதனால் அவர் கூடயே போகலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறது? எனிமி எப்போவுமே இங்கே தான் ஸ்குவாடே வருவானு. ஸ்குவாடே அங்கே தான் இருக்குது. இப்போ பாருங்களா, வரேன். இன்றைக்கி அடிக்கிற அடியில் போடா சாண்டோ போடு. 154 டேமேஜு போடு. ஐயோ க்ளூவால் நினச்சி போன்ஃபயர் தொட்டனே, இல்லைனாவா டேமேஜ் அடிச்சிருக்கலாம். எனக்கு ஒரு டென்ஷனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல காய்ஸ். ஓகே, இவர் பொக்கையான பிளேயராக இருப்பார் போல். இவரை பார்த்து என்ன பண்ணுறது? ஓகே, 2ஆம் நம்பருன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, டீம் லீடரே நான் தான். 1ஆம் நம்பர் தான் எப்போவுமே லீடர். அவர் தான் எப்போவுமே டீம் லீடர். ஏன்னா அவர் தான் கெத்து. 1ஆம் நம்பர்னால் வேறே இல்லைங்க, நான் தான். 1ஆம் நம்பர்னால் கைஸ் வந்து டூடி மண்டேல லைக்க. ஓகே, வந்து பார்த்திங்கன்னா என்ன ஏதோ சத்தம் கேட்குது. என்ன ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. நான் 1ஆம் நம்பர் எப்போவுமே கெத்து. எங்க 1ஆம் நம்பராக இருக்கனால தாங்க ஃபஸ்ட்டாக செத்து போகிறான். அதனால தான் பேருக்கு ஏற்ற மாதிரி 1ஆம் நம்பராக இருக்கான். கரெக்டு தானே? கரெக்டு. ஆனால் பிஆரில் தாங்க நான் 1ஆம் நம்பருக்கு ஏற்ற மாதிரி இருப்பேன். சிஎஸ்லாம் நான் வேற லெவலு. எங்க பைத்தியக்காரன், நான் இவனை கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கேன், அது கூட தெரியாமல். ஆமாம் அடிங்க கைஸ், போய் சொல்லக்கூடாதுன்னு நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ சொல்லியிருக்கோம். நான் எங்கே என் சேனலில் சொல்லியிருக்கேன், இப்போ தான் சொல்கிறேன், பார்த்துக்கலாம். அப்படி நான் இப்போ சொல்கிறேன். அதனால வந்து எவனும் படுத்து கிடக்குறான். இப்போ தாண்டா இறங்குனேன், அதுக்குள்ளே ஒரு 200 டேமேஜ் ஆடா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? அடுத்து வந்து என்னங்க, முட்டை ரெண்டு என்னங்க, அதுக்குள்ளே ஒருத்தன் 1 கிலோ எடுத்தான். எங்கடா இருக்கிற? பிச்சுக்கு சாவிடி. ஒரு டவுன் அடிச்சாச்சு. பிச்சுக்கு ஐயோ, இப்போ ரீலோட் ஆகணுமா? பிச்சுக்கு ஐயோ, 4 புல்லட்டே தப்பான இடத்துல சுட்டுது. இப்போ கீழே இறங்கி போகிறோம். கோடாரி ஏடபிள்யூ எடுக்கிறோம். கோடாய் தருவானுங்களானே தெரியலையே. எரி டக்குனு அவனை முடிச்சு விடுங்கடா. நான் போய் கோடாயை எடுத்துடுறேன். அப்பா, அவனை கரெக்டாக நான் ஏடபிள்யூ கோடாயும் எடுத்துகிட்டு இந்த மேட்சும் வெற்றிகரமாக முடிஞ்சுது. நான் கோடாயை எடுத்தேன்னா புரியலையே. எனக்கு என்ன தெரியும், கோடாய் எடுத்தேனானே தெரில. என்னங்க கோடாரியை காணும். நோ. யாருக்கடா இது வேணும்? எடுத்துக்கோங்கடா. என்னடா போக மாட்டேங்கிற? சீப்போ, இந்த புல்லட் எனக்கு இதுக்கு சீப்போ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட தேவையான கன்லாம் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, லாங்கு தானே. அப்போனா நம்ம என்ன கன் எடுக்கணும் தெரியுமா? MP40 ஷார்ட் கன் எடுத்துக்கலாம். ஷார்ட் ரேஞ்ச் கன் MP4. இந்த இடத்துல எப்படி கைஸ் எனக்கு இது கிடச்சிது? எவ்வளோ ஒருத்தர் எனக்காகவே கீழே போட்டிருக்காரு. ஒரு சூப்பர் மெடிக்கிட் இருக்குது, 3 சூப்பர் இன்னிலரோ இருக்குது, அப்புறம் மெடிக்கிட் இருக்குது, 2 மெடிக்கிட் எப்பவும் போல். கைஸ், இங்கே பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் வரைஞ்சிங்கன்னா சைலன்சர் கேரக்டர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இங்கே இருக்கிறதே தெரியாது. இங்கேருந்து பொட்டுன்னு எல்லாரையும் போட்டு தரணும். அப்படியே அங்கேருந்து இப்படி கூட நீங்கள் வந்துக்கலாம். எவன்டா அதுக்குள்ளே ஒரு டவுன் அடிச்சுது. நான் சப்ஸ்கிரைபர்ஸ்ட்டை பேசிகிட்டு இருக்கேன்டா. ஓகே, என்னங்க அதுக்குள்ளே இங்கே வந்துட்டேன். ஓகே, மேலே 2 பேர் இருக்கானுங்க. இப்போ தான் அந்த சம்பவமானு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, இவன் என்கிட்ட டேமேஜ் வாங்கி தப்பிச்சு போயிருப்பான். சாண்டினோ எனக்கு பிடிக்காதவனே இவன் ரிவே பண்ண போயிருப்பான். ஏன்டா சாண்டினோட ரிவே பண்ணுற?
அப்படின்னு அவனையும் நான் மாசாக முடிச்சு விட்டுருப்பேன். இன்னும் ஒருத்தன் தாங்க இருக்கான். இன்னும் அதுக்குள்ளே முடிச்சிட்டாங்க. ஏண்டா அண்ணா எங்கே அவன்கிட்ட எல்லா கண்ணுமே அவன்கிட்ட இருக்குது, கோடார் MP40 தவிர. முடியலையே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டேன்னு இருக்குது. இந்த நான் தான் ஃபஸ்ட் ப்ளேஸ் மாதிரி இருக்குது. என் தலையெல்லாம் கிரீடம் வைக்கிறானுங்க. 1ஆம் நம்பர்னால கிரீடம் வைக்கிறானுங்க. ஐயோ அது வேண்டாம், இல்லைன்னா மறுபடியும் ஒரு குரல் வந்து கிண்டல் பண்ணும். அது என்ன குரல்னு கேட்டிங்கன்னா, என்ன குரல்னு தெரியுமா? தெரில. 8:32 ஆயிடுச்சு. ஒன்றும் 8 மணியா? அப்போ இது பார்த்திங்கன்னா நைட் டைமில் தான் வீடியோ போடுறேன். காலையெல்லாம் எங்கத்த ஃபோன் கிடைக்குது? ஒரே கஷ்டம்தான். அங்கே ஒரு பர்பிள் கலர் எனிமி தானான்னு டவுட்டாக இருக்குது. இங்கேருந்து தாவணும். இப்போ ஒருத்தன் குரங்கு மாதிரி குதிச்சுட்டு வருவான் பாருங்கள். என் சப்ஸ்கிரைபர் தாங்க குரங்கு மாதிரி தாவிட்டு வருவான். நான் பயந்துடுவேன். எங்கடா இன்னும் காணும்? என் குரங்கு டக்குன்னு வா. ஐயோ பார்த்தீங்களா, பக்கான மாதிரி வரான் பாருங்கள் இந்த குரங்கு. அவனை பார்த்து நான் பயந்துட்டேங்க. அது நான் ஏன் இவனை அடிக்க ஒரு புல்லட் கூட இவனை பார்த்து சுடலன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இந்த ஃபுல் மேட்ச்லேயே இவன் மட்டும்தான் மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கான். அதனால எப்படியோ தப்பிச்சிட்டேன். ஓகே காய்ஸ், ஃபைனலி நம்ம 3வது ரவுண்டு வேன் பண்ணியாச்சு. ஏண்டா மொதல் ரவுண்டு என்ன தான் நீங்கள் சரக்குன்னு ஜெயித்தாலும் அடுத்த 4 ரவுண்டு நாங்கள் தாண்டா பிறக்குன்னு ஜெயிப்போம். வா ஹா 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 அக்கி கி 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 கீ கீ கீ. பாருங்கள் எத்தனை ரிப்பேர் கிட்ட எடுக்கிறோம் பாருங்கள். ரிப்பேர் கிட்டு என்ன போயிடுச்சு. 100 ரூபா தான் இருக்கா? இதை வச்சு காலம்தான் வாங்க சேர்த்து தான் வைப்போமே. நம்ம டீம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 11 ரிப்பேர் கிட்ட வச்சுருக்காரு. நம்மகிட்ட 28 ரிப்பேர் கிட்டே. இதை வச்சு என்ன பண்ண இல்லை, இதை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும்? நான் சாகவே கூடாது. ஏன்னு சொல்லிட்டா, ஏன்னா நம்மகிட்ட கோடாரி அப்படிங்கிற இந்த ஆயுதம் இருக்குது. இதை வச்சு இன்றைக்கி மேட்ச் ஃபுல்லாக வீசுகிறோம். ஆனால் நான் இதை வச்சு ஒரு ஃபினிஷிங் கூட பண்ண மாட்டேன். ஓடுறக்கு மட்டும்தான் வச்சுருப்பேன். நம்ம டீம்மேட்டு 2ஆம் நம்பர் அங்கே ஓடுறாரு. ஏன்னா 3ஆம் நம்பர் டவுனா? நோ. இப்போ நம்ம இதில் ஏறணும். ஐயோ யார் எங்கள் தடுப்பு சவர் வச்சதே? ஏன்னா நிம்மதியாக இருக்கக்கூடாதடா. ஐயோ எவன்டா அவன் டேமேஜ் அடிக்கிறவன்? ஏன்டா இப்படி பண்ணுற? நல்ல வேலை எங்கள் மலையிற மாதிரி தந்தானுங்க. வந்தே அப்பா ஏன்டா இப்படி பண்ணுற? உனக்கெல்லாம் மூலங்கிறதே இல்லையா? ஒரு மெடிக்கிட்டே வீணாக்கிட்டேடா. வீணாக்க வச்சுட்டேடா. நான் வீணாக்கிட்டேன், நீ வீணாக்க வச்சுட்டேன். இப்படியா அது மேலே ஏறிடலான்னு பார்த்தேன். ஃபோர்ஸ் பத்தலை போல். என்னடா ஆளுக்கோ டவுன் அடிக்கிறீங்க? அப்போ நான் என்னடா அடிக்கிறது? நோ. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி ஆல் வச்சுக்கோங்க. இதை விட ஒரு கேவலமான வீடியோவில் சந்திக்கும் வரை விடை பெறுகின்றேன். ஏன்டான்னு கேட்டிங்கன்னா, என்னால் எதுவுமே எடுக்க முடியல. சில்வர்த்திலேருந்து அப்படியே கோல்டுக்கு. அவ்வளோதான். இதுதான் நான் சொன்ன சர்ப்ரைஸ். எப்படி மாசாக இருந்துச்சா? நான் இது கேமரா வீடியோன்னு சொன்னாலும் யாரும் லைக் பண்ணாதீங்க. பக்கத்தில் இருக்க பேக் பண்ணி ஆல் வச்சுக்கோங்க. சொல்லிட்டேன். ஓகே பாய்.